ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் அந்த கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு 12 வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் நமக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது ஜாயின் பண்ண முடியலனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்பில் அதேமாதிரி நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம 11th and 12th சிறப்பு தமிழ்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழில் ஒரு 100க்கு 95+ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து 11th and 12th சிறப்பு தமிழ் நம்ம படித்து தான் ஆகணும். 11th and 12th சிறப்பு தமிழ் எடுத்துட்டால் ஃபுல்லாக படிக்கணும்னு கிடையாது. நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நம்ம படித்தாலே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து புக்ஸ் எடுத்து படிக்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம சேனல் வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் செப்பரேட்டாக வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஒரு நோட் போட்டு இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயல் 6 12th சிறப்பு தமிழ் இயல் 6 கணினி அறிவியல் சம்திங் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். கணினியோட வரலாறு இருக்குங்க இல்லையா, அதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து தொலைபேசி, தொலைக்காட்சி அதெல்லாம் எப்படி உருவாச்சு, அதோட ஹிஸ்ட்ரி தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமையே வந்து நான் வீடியோஸ் வந்து இது அப்டேட் பண்ணிட்டேன். அந்த ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 7-6 இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோஸோடு சரி நம்ம 12th சிறப்பு தமிழ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து 12th சிறப்பு தமிழோட புக் பேக் கொஷினும் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரி வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸ் பாருங்கள். பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் என்ற பெயரில் டேஷ் மொழிகளில் ஒளிபரப்புகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிபிசி இருக்குங்க இல்லையா, பிபிசி வந்து நியூஸ் சேனல் நமக்கு தெரியும். அது பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து எத்தனை மொழிகளில் வந்து தன்னுடைய செய்தி சேவையை வந்து வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 33 மொழிகளில். அடுத்தது பாருங்கள். வானொலியில் இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நன்னெறி கதைகளை நகைச்சுவையுடன் கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓ சுவாமிநாதன். வானொலியில் இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நன்னெறி கதைகளை நகைச்சுவையுடன் கூறியவர் வந்து கோ சுவாமிநாதன். அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தான் வந்து பிறந்திருப்பார். இவருக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து கலை மாமணி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க என்ன விருதை வந்து அவர் வாங்கியிருக்காருன்னு. அடுத்தது பாருங்கள். வானொலி அண்ணா என்று அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரா ஐயாசாமி. வானொலி அண்ணா என்று அழைக்கப்படுபவர் வந்து ரா ஐயாசாமி. இவர் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் தான் வந்து பிறந்திருப்பார். நம்ம தமிழ்நாடு என்ற இதழில் பார்த்திங்கன்னா உதவி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1944 வந்து திருச்சி வானொலி நிலையத்தில் வந்து பணியில் வந்து சேர்ந்திருப்பார். அப்புறம் வந்து கவிமணியின் கனவை நிறைவேற்றும் வகையில் வந்து பாலராமாயணம் வந்து இயற்றியிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாலராமாயணத்தை வந்து இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ரா ஐயாசாமி. அது வந்து யாரை சிறப்பித்து கூறியிருப்பார்னு பார்த்துக்கோங்க, கவிமணி. அவரை புகழ்ந்து தான் வந்து அதில் பாடியிருப்பார் நிறையா. அடுத்தது பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி ஆகியவற்றை நாடக வடிவில் எழுதி வெளியிட்டவர். இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லாமே பார்த்திங்கன்னா 50 காப்பியங்கள். இது வந்து ஒரு காப்பிய நூல். இதெல்லாம் வந்து நாடக வடிவில் வந்து எழுதி வெளியிட்ட வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வே நல்ல தம்பி. அவர் தான் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாடக வடிவில் வந்து எழுதி வெளியிட்டிருப்பார்.
இவரது சிலப்பதிகார நாடக நூல் பார்த்திங்கன்னா நூபுர் கா இஸ்வர் என்ற பெயரில் இந்தி மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிலப்பதிகார நாடக நூல் வந்து நூபுஸ் கவர். இதை வந்து எந்த மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிந்தி மொழியில். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நெல்லத்தம்பி இருக்காருங்க இல்லையா, அவர் வந்து டெலிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இணையான தொலைக்காட்சி என்ற தமிழ் சொல்லை வந்து பரிந்துரை செஞ்சவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான் வந்து பரிந்துரை செஞ்சுருப்பார். டெலிவிஷனுக்கு வந்து தமிழில் வந்து தொலைக்காட்சின்ற சொல்லை வந்து பரிந்துரைத்தவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா நல்லத்தம்பி அவர் தான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பொம்மலாட்டம் குறித்து மதுவிலக்கு குறித்து பொம்மலாட்டம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ முத்துக்கூத்தன். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. மதுவிலக்கு குறித்து பொம்மலாட்டம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் வந்து ஆப்ஷன் ஏ முத்துக்கூத்தன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இவர் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் வந்து பிறந்திருப்பார். அடுத்தது பாருங்கள், வானொலியில் பண்ணை இல்லம் நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமானவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ துகிலி சுப்பிரமணியம். வானொலியில் பண்ணை இல்லம் நிகழ்ச்சி மூலம் அறிமுகமானவர் வந்து துகிலி சுப்பிரமணியம். அடுத்தது பாருங்கள், ஆகாஷ்வாணியில் செய்தி வாசிப்புக்காக சரோஜ் நாராயணசுவாமிக்கு வந்து தமிழக அரசு வந்து கலைமாமணி விருது வந்து வழங்கிய ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2008. ஆகாஷ்வாணியில் செய்தி வாசிப்புக்காக சரோஜ் நாராயணசுவாமி அவர்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து கலைமாமணி விருது வந்து எந்த ஆண்டு வழங்கிச்சுன்னா 2008 வந்து அவங்க வழங்கியிருக்காங்க. இது பாருங்கள், இதுவே செய்தி வாசிப்பாளருக்காக வழங்கப்பட்ட முதல் கலைமாமணி விருது ஆகும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செய்தி வாசிப்பாளருக்காக முதலில் யாருக்கு வந்து கலைமாமணி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கூட மாற்றி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சரோஜ் நாராயணசுவாமி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அவர் செய்தி வாசிப்பாளராக வந்து இருந்திருப்பார். அடுத்தது பாருங்கள், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசி என்ற கருவியை கண்டுபிடித்த ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1876 வந்து கண்டுபிடிச்சிருப்பார். தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1876. அடுத்தது பாருங்கள், மொபைல் ஃபோன் என்றழைக்கப்பட்ட செல்பேசியை மோட்டோரோலா நிறுவனம் உருவாக்கிய ஆண்டு இது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1973. இந்த மொபைல் ஃபோனை வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோரோலா நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் கார்ல் கோப்பர். அவர் தான் வந்து அந்த நிறுவனத்தோட தலைவராக இருந்திருப்பார். அவர் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 1973 ஏப்ரல் 3 வந்து ஜோயல் எஸ் ஏங்கல் அவருக்கு வந்து முதல்ல கால் பண்ணி பேசியிருப்பார். ஓகேங்களா. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. யாருக்கு பேசினார், எந்த டேட்டில் பேசினாருன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மோட்டோரோலா நிறுவனமே பார்த்திங்கன்னா டைனாடாக்ஸ் 800X என்ற ஒரு மொபைல் ஃபோனை வந்து 1983 வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்லாந்தில் உலகின் முதல் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்ட ஆண்டு. குறுஞ்செய்தினா ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்எம்எஸ் இருக்குங்களையா, முதல்ல வந்து அதை எந்த நாட்டில் அனுப்புனாங்க, எந்த வருஷம் அனுப்புனாங்க, அதான் அந்த கொஸ்டின்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து பின்லாந்தில் தான் வந்து அனுப்பியிருக்காங்க. அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1993. முதல்ல வந்து உலகில் குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்பட்ட நாடு வந்து பின்லாந்து. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1993. அடுத்தது பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1992. கரெக்டாக பார்த்துங்க. ஸ்மார்ட் ஃபோன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன், டச் ஃபோன் அதுதான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1992. அடுத்தது, ஐபிஎம் நிறுவனம் சைமன் பர்சனல் கம்யூனிகேட்டர் என்ற திறன்பேசியை அறிமுகம் செய்த ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1992 நவம்பர் 23. ஐபிஎம் நிறுவனம் சைமன் பர்சனல் கம்யூனிகேட்டர் என்ற திறன்பேசியை அறிமுகம் செய்த ஆண்டு வந்து 1992 நவம்பர் 23. அடுத்தது பாருங்கள், எரிக்சன் GX88 என்ற தொலைபேசி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. அடுத்து வந்து தொடுதிரை
கொண்ட எரிக்சன் R380 அந்த மாடல் வந்து எப்போ அறிமுகம் ஆச்சுன்னா 2000 வந்து அறிமுகம் ஆச்சு. அடுத்தது பாருங்கள், ஜப்பானில் முதல் 3G தொழில்நுட்பத்தை NTT டொக்கோமோ நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2000. அப்புறம் வந்து இதில் இந்த கொஷின்ஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். முதல்ல 3G தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஜப்பானு. எந்த நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டாங்கன்னா NTT டொக்கோமோ அந்த நிறுவனம் தான் வந்து அறிமுகப்படுத்துச்சு. கரெக்டாக அதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஐஃபோன் நிறுவனம் மேக்வேர்ல்டு என்னும் ஐஃபோனை வெளியிட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 2007. இந்த ஐஃபோன் நிறுவனம் வந்து மார்க்கெட்டில் வராதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஃபோன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பிளாக்பெரி. அந்த மொபைல் ஃபோன் கம்பெனி தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஐஃபோன் எப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து வந்துச்சோ அப்போயே வந்து இந்த பிளாக்பெரியோட மவுஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், கூகுளின் முதல் ஆண்ட்ராய்டு இயங்குதளம் கொண்ட செல்பேசி HTC நிறுவனத்தின் ட்ரீம் ஃபோன்களில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2008. அடுத்து வந்து இந்த கலைச்சொல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், சிம் கார்டு. சப்போஸ் வந்து நமக்கு தெரியாது, கலைச்சொல் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது, கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிம் கார்டுனா என்னென்னா செறிவு அட்டை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிம் கார்டுனா செறிவு அட்டை. அடுத்தது பாருங்கள், செல்பேசியில் முதலாக விளையாட்டு செயலியை அறிமுகம் செய்த நிறுவனம். இப்போ மொபைல் ஃபோன்லாம் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து முதலாக வந்து கேம்ஸ்லாம் இருக்குங்களா, மொபைல் கேம்ஸ், அதை வந்து எந்த மொபைல் ஃபோன் நிறுவனம் வந்து முதல்ல வந்து அறிமுகம் செஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நோக்கியாவில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஸ்னேக் கேம் இருக்கும் இல்லையா, அதான் ஃபஸ்ட் வந்து அவங்க அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. நான் செல்பேசியில் முதலாக அந்த விளையாட்டு செயலியை வந்து அறிமுகம் செய்த நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா நோக்கியா. அடுத்தது பாருங்கள், மைக்ரோசாஃப்டின் விண்டோஸ் மொபைல் அறிமுகமான ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 2003. கரெக்டாக பார்த்துக்கோங்க, மைக்ரோசாஃப்டின் விண்டோஸ் மொபைல் அறிமுகமான ஆண்டு வந்து ஆப்ஷன் ஏ 2003. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து விண்டோஸ் ஃபோன் என பெயர் மாற்றம் செஞ்சது பார்த்திங்கன்னா 2010 வந்து பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஆப் என்னும் சொல் எந்த ஆண்டு அமெரிக்கன் டைலட்டிக் சொசைட்டியால் ஆண்டின் சொல் வேர்ல்ட் ஆஃப் த இயர் என்று தேர்வு செய்யப்பட்டது? ஸோ ஆப் என்ற சொல் வந்து எந்த ஆண்டு அமெரிக்கன் டைலட்டிக் சொசைட்டியால் வந்து ஆண்டின் சொல் த வேர்ட் ஆஃப் த இயர் என்று தேர்வு செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2010. அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ 12th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதான் லாஸ்ட் வீடியோஸ். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.